ஆண்டவர் அருமையரட்சமே இயேசு நாமத்தினால உங்களை அவர் வாழ்த்துற அந்த காலவேளை கற்றுடுக்கிற வார்த்தை 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதனை பிடித்து சகலத்தை திருப்பிக் கொள்வாய் என்றார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காலவேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், நீ சகலத்தை திருப்பிக் கொள்வாய். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்திருக்கிறீங்க? நன்மைகளை இழந்துட்டீங்களா? ஒருவேளை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்துட்டீங்களா? ஒரு பொருட்களை, உங்கள் உடமைகளை, சொத்தை, ஒரு நல்ல சுகத்தை, ஒருவேளை உங்களுடைய வீட்டை நீங்கள் இழந்திருக்கிறீங்களா? ஒரு நல்ல ஊழியத்தை நீங்கள் இழந்துட்டீங்களா? ஒருவேளை எதெல்லாம் நீங்கள் இழந்திருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றார், திரும்ப நீ பெற்றுக்கொள்வாய், திருப்பிக் கொள்வாய், திருப்பிக் கொள்வாய். எனக்கு அருமையானவர்களே, கிதியோன் பாருங்க, மீதியானின் கைக்கு தன்னுடைய தானியத்தை தப்பு வைக்கப்படிய இரவோட இரவா என்ன செஞ்சானே போரடித்தான் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் விதைத்து நல்ல அறுவடை செய்யக்கூடிய நேரம் வரும்போது மீதியான நினைச்சுவாங்களோ அவ்வளோ பேர் வந்து அதை எல்லாத்தையும் அறுத்து கொண்டு போயிடுவாங்களாம், ஒன்று கூட வைக்காதே போவான்னு சொல்லப்பட்டது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அந்த கிதியோன் பாருங்க, அவை சாப்பிட வேண்டிய நன்மை இன்னொருத்தன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான், அந்நியர்கள் சாப்பிட்றாங்க, எல்லாம் அந்நியரசமாக போயிட்டு இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுபட எல்லாம் அந்நியர்கள் சாப்பிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கிதியோன் நினைச்சாலும் இரவோடு இரவாக மீதியான கைக்கு அந்த தானியத்தை தப்பு வைக்கும்படியாக போரடித்து கொண்டு தான் ஆண்டவர் சொல்றாரு, கிதியோனே நீ பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன்னை கொண்டு நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவேன் கர்த்தர் சொன்னார். அருமையானவர்களே, தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்ற, நீ பின்தொடர், அதை பிடிப்பாய், அதை திருப்பிக் கொள்வாய், சகலத்தை திருப்பிக் கொள்ள. வேதம் சொல்லுது, ஒன்று கூட மீதி இல்லாம தாவீது எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்தானா. இழந்துட்டு இருக்கீங்களா? உன் நன்மை இழந்து போய் காணப்படுறீங்களா? இந்த சொத்து என்னை விட்டு போயிட்டு, எனக்கு என்னுடைய சுகம் என்னை விட்டு போய்விட்டது, நல்ல நல்ல நன்மைகளை நான் இழந்துட்டேன், இனி அது எப்போது எனக்கு கிடைக்கும்? ஏன்னா நான் இழந்ததுனால என்னை எல்லாரும் மதிக்காம போறாங்க, என்னை தூரம் விட்டு போயிட்டாங்க, என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, என்னை அற்பமா நினைக்கிறீங்களா? நிச்சயமா நீ இழந்து போன மரியாதைகளையும், நீ இழந்து போன நன்மைகளையும், ஆசீர்வாதங்களை, சேமத்தையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். பிரியமான நிச்சயம் தருவார். சோர்ந்து போயிடாதுங்க. நம்முடைய ஆண்டவர் திரும்ப தந்து உங்களை ஆசீர்வாதம் நிச்சயம். உங்க வாயால ஆண்டவருக்கு நன்றி சொல்வீங்க, விசுவாசிங்க, அப்படி உங்களை நடக்கும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, துதிக்கிறோம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருக்கா ஜெபிக்கிறேன். என்னென்ன காரியத்தெல்லாம் அப்படி பிள்ளைகள் இழந்திருக்கிறார்களோ அந்த இழந்து போன நன்மைகளை திரும்ப அவர்கள் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. எதை இழந்திருந்தாலும் அதை திரும்ப அவர்கள் கொடுப்பீராக. ஆண்டவரே, ஆண்டவர் வேதனையோடு இருக்கிற அப்படி பிள்ளைகளுடைய வேதனைகளை மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் அற்புதத்தை செய்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.